ஹாய் கைஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் இன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் மணி ஏர்ன் பண்ணால் மஸ்ட்டு பண்ண இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகே, ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மஸ்ட்டு பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா? இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஏன் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது Quotex, Binary, IQ ஆப்ஷன், லிமிடெட் பாக்கெட் ஆப்ஷன், இந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குங்க கைஸ். ஓகே, இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கைஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட் தான். ஓகே, நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அசட் பார்த்தீங்கன்னா ஓடிசி பேர்ஸ். ஓகே, ஆல் ஓடிசி அசட்ஸ். இது அசட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். ஓகே, அண்ட் எக்ஸ்பைரி டைம் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கும். ஓகே, ஓடிசி அசட்டில் ஸ்விட்ச் டைம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரேடுக்கு $50 யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரேடுக்கு 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே, நான் ஏன் உங்களை 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களால் கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியும் கைஸ். ஓகே, மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ட்ரேடிங்கில். அதெல்லாம் மஸ்ட்டு பண்ண 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னன்னா 5 செகண்ட்ஸ் கைஸ். ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, அதனால் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதான் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒசியேட்டர் கேட்டகரியில் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இண்டிகேட்டர். என்ன இண்டிகேட்டர்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர் ரொம்ப பவர்ஃபுல் இண்டிகேட்டர் கைஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல் இண்டிகேட்டர். வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர் வச்சுட்டு இதுக்கு செட்டிங்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். வச்சுட்டு வெளியே வந்துடுங்க கைஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்தும் காமிக்கிறேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் அந்த க்ரீன் லைன் தெரியுதா? அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும். ஓகேவா? அந்த ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும் அந்த லைனு, க்ரீன் லைனு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். ஓகேவா? ஒரு ரெட் கேண்டில் வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டணும் கைஸ். ஓகே, டவுன் ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும். அதாவது அந்த -20 லைனுக்கும் மேலே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்தால் உடனே டவுன் ட்ரேட் போட்டணும் கைஸ். ஓகே, ஓகே ப்ரோ, டவுன் ட்ரேட் எப்படி போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. அப் ட்ரேட் எப்படி போகணுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சிம்பிள் தான் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். நான் அப் ட்ரேட் எப்படி போகணுன்னு சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். வேறு அசட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த அசட்டில் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கேண்டிலுக்கே போயிடுது. ஓகே, ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேறு அசட் ஓப்பன் பண்ணி அப் ட்ரேட் எப்படி போகணுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆறில் உள்ள ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா? அப்ட்ரேட் போகணுன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த -80 லைனுக்கும் கீழே இருக்கணும். அதாவது கீழே உள்ள ரெட் லைனுக்கும் கீழே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ட்ரேட் போட்டுடணும். ஓகே, இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தால் உடனே அப்ட்ரேட் போட்டுடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் போட்டேன். ஏன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, டவுன் ட்ரேட் போகணுன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் க்ரீன் லைன் -20 லைனுக்கும் மேலே இருக்கணும். அதாவது மேலே உள்ள ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கணும். 2 கன்ஃபர்மேஷனும் வந்தது. நான் ட்ரேட் எடுத்தேன், அது லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்காக நான் அப்ட்ரேட் போட்டிருக்கேன். இந்த ட்ரேட் நம்மளுக்கு
ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ அப்ட்ரேட் எடுக்கணும்னாலும் மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் லைனுக்கும் கீழே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ இந்த இடத்துல பார்க்குறீங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேன் வந்திருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுத்துடணும் கைஸ் ஓகே. ஸோ அப்ட்ரேட் போனாலுமே 2 கன்ஃபர்மேஷன் தான். ஸோ 2 கன்ஃபர்மேஷன் வந்தால் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் போட்டுடணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே நான் ஒரு அப்டேட் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாங்க கைஸ் ஓகேவா. ஸோ நிறைய பேர் பார்ப்பீங்க ஓகேவா. ஸோ என்ன ப்ரோ லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ 10 ட்ரேட்ஸ் போட்டிங்கன்னா 8 ட்ரேட்ஸ் வின் ஆகும் கைஸ் ஓகே. ஸோ மேக்ஸிமம் 8 ட்ரேட்ஸ் வின் ஆகும், 80% அக்யூரசி ஓகேவா. ஸோ வால்டைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும் ஓகே. ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா வால்டைலாக எப்படி இருக்குது, ஸோ எப்படி நார்மலாக எப்படி இருக்குன்னு நான் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஸோ அதுக்குமே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க கைஸ் ஓகே. ஸோ அதுக்கு வீடியோ என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ வால்டைல் மார்க்கெட்டில் ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது ஓகேவா. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்கிறது ஸோ இதுதான் ஓகே. ஸோ வால்டைல் மார்க்கெட் பண்ணால் ரொம்பவே டேஞ்சர். ஸோ மார்க்கெட் வால்டைலாக இருந்தால் ஸோ எப்போதுமே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைமர் வச்சு நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் போட்டிருப்பேன் ஓகேவா. ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் யூஸ் பண்ணிக்கலாம், 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 5 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணால் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான் கைஸ் ஓகே. ஸோ ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான் கைஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்டேட் போடுறேன். ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கைஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் ஓகே. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க டவுன் ட்ரேட் போடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டேன்னா, ஸோ டவுன் ட்ரேட் போனால் மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் -20க்கும் மேலே இருக்கணும், அதாவது மேலே உள்ள ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும். ஸோ அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேன் வந்தால் ஸோ உடனே இப்போ டவுன் ட்ரேட் போட்டணும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சனால ஸோ உடனே இப்போ நான் டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு அசட்டில் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்குறேன் கைஸ் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வேறு அசட்டில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போங்க கைஸ் ஓகே. ஸோ வேறு அசட்டில் ஏதாவது என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே ட்ரேட் எடுத்திருப்பேன் ஓகே. ஸோ ஏன் ப்ரோ முன்னாடியே ட்ரேட் நீங்கள் ரெட் கேண்டில் வராதுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ரெட்டு தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90% கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி என்ட்ரி எடுத்தேன் ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது கைஸ் ஓகே. ஸோ நீங்கள் அந்த செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ரெட் கேண்டில் வந்தால் மட்டும் தான் டவுன் ட்ரேட் எடுக்கணும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனிங்க ஓகேவா. ஸோ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிங்க கைஸ் ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20 லைனுக்கும் மேலே இருக்கணும் கைஸ் ஓகே. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ மேலே உள்ள ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா ஸோ அகைன் நீங்கள் என்னத்துக்கு வெயிட் பண்ணணும்னா செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸோ ஒரு ரெட் கேண்டில் கைஸ் ஓகே. ஸோ ஒரு ரெட் கேண்டில் வந்தால் ஸோ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுருணும் கைஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20 லைனுக்கும் மேலே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்தால் ஸோ நீங்கள் உடனே இப்போ டவுன் ட்ரேட் போட்டுருங்க கைஸ் ஓகே. ஸோ இது டவுன் ட்ரேடுக்கான ரூல்ஸ் ஓகே. ஸோ இப்போ அப் ட்ரேட் எப்படி போகணுன்னு ரூல்ஸ் நான் சொல்கிறேன் கைஸ் ஓகே. ஸோ அப் ட்ரேட் போகணுன்னாலும் சேம் தான் கைஸ் ஓகே. ஸோ அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ என்னன்னா, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80 லைனுக்கும் கீழே இருக்கணும், அதாவது கீழே உள்ள ரெட் லைனுக்கும் கீழே இருக்கணும், இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சுன்னா ஸோ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுத்துடுங்க கைஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக அப்ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ நான் அகைன் அப்ட்ரேட் எடுக்கணும் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80 லைனுக்கும் கீழே இருக்கணும், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா ஸோ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டுடலாம் கைஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டவுன் ட்ரேட் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும், ஸோ அப் ட்ரேட் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கைஸ் ஓகே. ஸோ மஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ சிக்னல்ஸ்னால் நம்ம டெலிகிராம் சேனல் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், வரட்டா.